திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யறத தடுப்பாங்களா? மக்களை ஏமாத்தி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சவங்களை தண்டிப்பாங்களா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்களா? மக்கள் உரிமைக்காக போராடினா அவங்கள போலீஸை விட்டு அடிக்காம இருப்பாங்களா? மணல் கொள்ள கனிம வள கொள்ள அடிக்காம இருப்பாங்களா? சட்டவிரோதமா கல்குவாரிகள் நடத்துற எம்எல்ஏக்களை தண்டிப்பாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள பரவிட்டு இருக்கிற போதைப் பொருட்களை தடுப்பாங்களா? தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளை தடுப்பாங்களா? அரசியல் ஆதாயத்துக்காக மக்களுக்குள்ள மத பிரச்சனையை உருவாக்காம இருப்பாங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தைரியமா கேள்வி கேட்பாங்களா? சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டத்தை கொண்டு வருவாங்களா? சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான மெயின் காரணமே டிஜிபி இல்லாததுதான். அப்படி ஒரு டிஜிபியை திமுக போடுவாங்களா? இது எல்லாத்தையும் திமுக தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ ஏன் பண்ணலன்னு நாங்க செருப்பால் அடிக்காத குறைய கேட்போம். தமிழ்நாட்டுல திமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க 2 விதம் தான். ஒன்னு, பரம்பரையா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு முட்டாள்தனமா சமூகத்து மேல எந்த அக்கறையும் இல்லாதவங்க. இன்னொன்னு, திமுக மூலியமா பணம் சம்பாரிச்சு அவங்க பொழப்ப நடத்துறவங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி மட்டும் யோசிக்காம உங்க அடுத்த தலைமுறையும் மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஓட்டு போடுங்க. இங்க எல்லாமே மாறும்.